கருப்பு சேர்த்துக்கிட்ட தமிழ் இப்படியெல்லாம் நடக்கும்னு இந்த விஷயத்த பண்ணல. அதுவும் இந்த விஷயத்துல தமிழால தானே நம்ம அப்பாவை வெளியே கொண்டு வர முடிஞ்சிச்சு. அதனால அதை யோசிச்சு பார்த்தாவது தமிழை மன்னிச்சுடுன்னு கேட்க, ஆனா சேதுவும் அவ பண்ண தப்புக்கு பரிகாரம் செஞ்சிருக்கா. ஆனா அதுக்காகலாம் அவளை மன்னிச்சு ஏத்துக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்துல அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ராஜாங்க உள்ள வழியில கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒய்ஃபும் அவங்களுக்கு அந்த காயங்கள்ல ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க போன சேதுவும் இந்த கஷ்டம் எல்லாத்துக்குமே தான் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பாவும் சேதுவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, உன்னாலதான் இந்த உடம்புல இப்ப எனக்கு உசுரே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நான் மட்டும் அசிங்கப்பட்டு இந்த தப்ப நான் தான் பண்ணு ஜெயிலுக்கு போயிருந்தா அங்கேயே நான் என்னோட உயிரை விட்டுருப்பேன் அப்படியெல்லாம் சொல்லி கண்ணே கலங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் ஈஸ்வரியோட பொண்ணும் என்னம்மா ஒரு 10 வருஷம் ஜெயில இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி ஒரேடியா வெளியே வந்துட்டாங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல ஐஸ்வர்யாவும் ஆமா அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு பார்த்தா கடைசியில இந்த கருப்பண்ண வேற தமிழாலதான் இந்த உண்மையே தெரிய வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் தமிழ் தான் காரணம்னு சொல்லிட்டு சப்போர்ட் வேற பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்க அவங்க சொல்றத வச்சுட்டு எப்படியாவது எல்லாரும் தமிழை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவாங்களோன்னு பயந்து போயிட்டேன் தெரியுமான்னு கேட்க, அதுக்கு ஈஸ்வரியும் அது மட்டும் நடக்க வாய்ப்பே கிடையாது. என்ன சேது அவ பண்ண காரியத்தால அவ மேல கொலை வெறியோட இருக்கான். கண்டிப்பா அந்த வெறி அவ்வளோ சீக்கிரம் அடங்காது. அதே நேரத்துல இந்த ஆளுங்க சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியா பயன்படுத்தாம விட்டுட்டானுங்க. கரெக்டா இந்த பிளான் மட்டும் கரெக்டா போயிருந்தா நம்ம நினைச்ச மாதிரியே இந்த ராஜங்கத்தோட மொத்த கதையும் முடிஞ்சிருக்கும். நம்ம தான் ச்சே அவனுங்களை நம்பி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோன்னு அந்த விஷயத்துல கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருந்தாலும் தமிழும் சேதுவும் சேர வாய்ப்பே கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்கள பிரிச்சு வைக்கிறதுக்கான ஏற்பாடை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவனோட மனசுக்குள்ள, அதாவது சேதுவோட மனசுக்குள்ள தமிழ் மேல இருக்க கோபத்தை நம்ம தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு இந்த விதமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாவித்திரி தாமரையும் எப்படியோ நடந்த பிரச்சனையால எல்லாரும் நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம எந்த தப்பு பண்ணாம நல்லா ஒழுக்கமா இருக்கணும். அதே மாதிரி நம்ம நீட்டா இருந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் நம்ம மேல நம்பிக்கையும் வர ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் கருப்பு தமிழுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப இதை கேட்டு அவங்களோட அப்பா அம்மாவும் என்ன விஷயம்ன்றது தமிழ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட அப்பா கூட இந்த விஷயத்துல தமிழ் உதவி பண்ணிருக்கனால மாப்பிள்ளைக்கு கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சேதுவோட கோவத்தை புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அவங்களோட கோவத்தை பார்க்கும்போதுதான் எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா தமிழ்ச்செல்வி அந்த அவ்வளோ வெயில்ல கூட காலேஜுக்கு போகணுன்றதுக்காக பஸ்ஸுக்காக கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க 2 வீலர்ல போன சேதுவும் அவங்க கிட்ட செம்ம நக்களோட என்னடி என்ன காலேஜுக்கு போற போலயே போப்போம், உனக்கு இதுக்கப்புறம் இதுதான் கதி. நல்லா இருந்த வாழ்க்கைய நீயே நாசம் பண்ணிக்கிட்ட. பொய்யும் பொய்யும் உன்ன மாதிரி தரம் கெட்ட விட்ட நான் சம்மந்தம் வச்சுக்கிட்டது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தாண்டி நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. ஆனா பார்த்தல்ல நான் அவ்வளோ சூதானமா உன்னை விட்டு பிரிஞ்சுட்டேன். அது மட்டும் இல்லாம நீ பண்ண பிளான்ல இருந்து எங்க அப்பாவை எப்படி வெளியே கூட்டிட்டு வந்துட்டு பாத்தியான்னு சொல்லிட்டு கெத்து காட்டுற மாதிரி நினைச்சுக்கிட்டு ரொம்பவே சீப்பா நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தமிழும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்களோட பார்வையாலேயே அவங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பஸ் வந்ததுக்கு அப்புறமா அப்படி ஒரு ஆள் இருக்கிறது கூட தெரியாம அவங்க பஸ்ல ஏறிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சேதுவுக்கு தமிழ் மேல இன்னுமே கோவமா வருது. அது மட்டும் இல்லாம அவங்க கருப்போடு சேர்ந்து ஆட்டோல போய்கிட்டு இருக்கும்போது வழியில தனத்தை 4 பொறுக்கி பசங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கதையும் பாக்குறாங்க. கருப்பு வா வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்ல, ஆனா கருப்பை அங்க இருந்து சேது கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழுக்கு தான் கால் வருது. இந்த மாதிரி உங்க அப்பாவை யாரோ வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுக்கு அப்புறமா தமிழ் செம்ம ஷாக்கோட இருக்காங்க. கண்டிப்பா தனம் பிரச்சனையில தான் அவங்களோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிருக்கும். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் தனத்துக்கு என்ன ஆச்சுன்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா இந்த விஷயத்துல சேது குற்ற உணர்ச்சியில வேற ஏதாவது பண்ணவோ வாய்ப்பு இருக்கு. அது என்ன நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.